கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களை வாழ்த்துகிறேன். ஹோலி லேண்ட் டிவி அவங்கள பிளஸ் பண்றேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இருக்கிற இடத்திலே கண்களை மூடி தேங்க்யூ ஜீசஸ். பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே அனுதினமும். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க, பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தீர் உமக்கென்று வாழ்ந்திட. கைகளை அசைத்து பாடுவோம். ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே, ஆராதனை அனுதினமோ. ஆமென். பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பாடுங்க. பிதாவான ஆமென். மாட்சிமையும் மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கும், மாட்சிமையும் ஆமென் உமக்குத்தானே என்றென்றைக்கும், வல்லமையோ மகிமையோ. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். தகப்பனே உமக்குத்தானே, வல்லமையோ வல்லமையோ மகிமையோ மகிமையோ. தகப்பனே தகப்பனே உமக்குத்தானே, இரத்தத்தால் பிதாவோடு க்ளோரி ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீரும். இரத்தத்தால்
மாம்சமான தீரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர். மாம்சமான மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். யோசுவாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம். யோசுவா 23 அதனுடைய 11வது வசனம். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அன்புக்கும் ஆத்துமாவுக்கும் சம்பந்தம் உண்டா? அன்புக்கும் ஆத்மாவுக்கும் தான் சம்பந்தம் உண்டு. இந்த பைபிள் மொத்தத்தையும் அன்புக்குள்ள கொண்டு வரலாம். கலாத்தியர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தத்தையும் ஒரு வேர்டுக்குள்ள கொண்டு வரணும்னா the whole பைபிள், இந்த 66 புத்தகத்தையும் ஒரு வார்த்தைக்குள்ள கொண்டு வரணும்னா அதற்கு சரியான ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் உண்டு, அன்பு. பவுல் சொல்லுகிறார், நான் தீர்க்க தரிசனம் வரம் உடையவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா ஒன்றுமில்லை. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. யோசுவா தன்னுடைய முதிர் வயதிலே அதிகமா யுத்தம் செய்தவன், அதிகமான ஜெயத்தை பார்த்தவன். இன்னும் எவ்வளவு காலம் இருக்க போறோம்லாம் யோசுவாவுக்கு தெரியாது. தன்னுடைய முதிர் வயதிலே இஸ்ரவேல் ஜனத்தை எல்லாரையும் வரவழைத்து அநேக காரியங்களை சொல்லுகிறார். சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறார். இங்க பாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 1 கொரிந்தியர் 16:22 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். அன்புக்கும் வருகைக்கும் சம்பந்தம் உண்டா? சம்பந்தம் உண்டு. அவருடைய வருகையிலே உண்மையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் யாரா இருப்பார்கள் என்றால் அன்பு கூறுகிறவர்கள். அன்பு கூறுகிறவங்க தான் பரிசுத்தத்துக்காய் வைராக்கியமா நிற்பாங்க. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயிக்கிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அதன் அர்த்தம் என்ன? அன்பில் தான் நிச்சயம் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன் அப்படிங்கிறார். எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை அடைவேன். எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. எனக்கு என் ஓட்டத்தை குறித்து கான்பிடன்ட் இருக்கிறது. எதை வைத்து நிச்சயம் இருக்கிறது? அந்த அன்பு. பூரண அன்பு தான் பயத்தை புறம்பே தள்ளும். பயம் உள்ள வந்துட்டுனாலே நிச்சயம் போயிரும். கிடைக்குமா கிடைக்காதா,
இன்னைக்கு கர்த்தர் வந்தா நான் போவேனா போக மாட்டேனா, இப்படிப்பட்ட தேவையில்லாத எண்ணங்கள் பயங்கள் எல்லாம் வந்து வந்து கடைசி வர ஒரு நிச்சயம் இல்லாதவர்களாகவே வாழ்வோம். அன்பு, என் ஆண்டவரை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன், ஆண்டவரோடு எனக்கு இருக்கிற ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். என் மேல இருக்கிற அழைப்பே என்ன தெரியுமாங்க? கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு. அப்போ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் அழைப்பை கனப்படுத்துகிறான். அழைப்பை கனப்படுத்துகிறவனை அவர் அழைத்து செல்வார். உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சர்ச்சுக்குள்ள வச்சு கேட்டா ஆண்டவரேன்னு கை தூக்குவோம். வெளியே வச்சு கேட்டா, உங்க மனைவி உங்களை பார்த்து கேட்டா வேற வழி இல்ல, சொல்லிதான் ஆகணும், இல்லைன்னா தெரியும். உங்க புருஷன் உங்களை பார்த்து கேட்டா, பிள்ளைங்க கேட்பாங்க, டாடி உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? நமக்கு எல்லாரையும் பிடிக்கட்டும், யாரையும் வெறுக்க கூடாது, அன்பை கூட்டி வழங்கணும். மனைவியை இதுவரை நேசித்ததை விட இன்னும் நேசிக்கணும். புருஷனை இதுவரை நேசித்ததை விட இன்னும் நேசிக்கணும். பெற்றோரை இதுவரை நேசித்ததை விட இன்னும் நேசிக்கணும். பிள்ளைகளை இதுவரை நேசித்ததை விட இன்னும். இயேசு அந்த அடிச்சுவடை தான் நமக்கு வைத்து போயிருக்கிறார். யோவான் 13:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாம் பிதாவினிடத்தில் செல்லும் வேளை வந்தது என அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இருக்கிறது வரைக்கும் அன்பை வச்சுட்டு போயிருங்க, வம்ப வச்சுட்டு போயிடாதீங்க. தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில். அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? நமக்குன்னு சில உறவுகளை தேவன் கொடுத்திருக்கிறாரே, யாரையும் பகைச்சிடக்கூடாது. ஆமென். அவ்வளவுதான். இந்த பூமியில எது போனாலும் திரும்ப வாங்கிடலாம். இந்த மைக்கு போனா திரும்ப வாங்கிடலாம், கீபோர்டு போனா திரும்ப வாங்கிடலாம், கேமரா போனா திரும்ப வாங்கிடலாம். கீபோர்டு கேமரா எல்லாம் போகாது. சில பாக்குறான், உங்களுக்கு வேற எக்ஸாம்பிளே கிடைக்கலையா, எங்க கேமரா தான் கிடைச்சான்னு பிரதர் அப்படியே எத்தி பாக்குறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இந்த உறவு போயிட்டுன்னு வைங்களேன், உயிர் போயிட்டுன்னு வைங்களேன், முடியாது. இயேசு பாத்தீங்களா, தாம் பிதாவினிடத்தில் செல்லும் வேளை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம். அன்புக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. நாங்க 58 வயசுல ரிட்டையர் ஆயிருவோம். அதுக்கு மேல அன்புக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. கடைசி வர அன்பு வைக்கணும். நான் இன்னொரு ஆள்கிட்ட அன்பு வைக்கணும்னா எனக்கு என்ன தேவைன்னா, நான் தேவனை அதிகமா நேசிக்கணும். ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து, இது மட்டும் பாடிட்டு போக கூடாது, அடுத்து பாடணும். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. அவர் அன்பு அது மாற்றம் இல்லாத அன்பு, மறையாத அன்பு. அதே போல நாமும் ஆண்டவரை நேசிக்கணும். நேசிக்கிறோமா? ஒருவன் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால், அந்த வேர்ட் எவ்வளவு பயங்கரமான வேர்ட். அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான். சபிக்கப்பட்டவனாயிருப்பான். சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை, கர்த்தர் வருகிறார். அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் ஜீவ கிரீடம் என்று யாக்கோபு 1 அதிகாரம் 12 பார்க்கிறோம். 2 அதிகாரத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்பு கூறுகிறவனுக்கு தான் கடைசி வரை நிலைத்திருக்க முடியும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அன்பு கூறுகிறவனுக்கு தான் நிற்க முடியும். சவுல் யோனத்தான் மேல ஈட்டியை எறிந்த போதிலும் தாவீதின் மேல் இருக்கிற அந்த நேசத்தை,
அல்லது தாவீதோடு இருக்கிற அந்த உறவை யோனத்தான் விடாதிருக்க காரணம், தாவீதை அவன் அதிகமாய் நேசித்தான். கடைசி வர யோனத்தான் மரித்த போது தாவீது என்ன சொல்லி அழுதான்? ஸ்திரீகளின் நேசத்தை பார்க்கிலும் உன் நேசம் இன்பமா இருந்துச்சுப்பா. அதனுடைய ரிசல்ட் என்ன? தாவீதின் வீட்டிலே தயவு. யோனத்தான் நிமித்தம் தயை பாராட்ட யாராவது இருக்கிறானா? அன்புல தயவு பெருத்திருக்கும், தயவு நிறைந்திருக்கும். இந்த பூமியில் வாழும் நாட்களிலே நான் கிறிஸ்துவினிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறவனாய் காணப்படுவேன். ஆனால் ஹல்லேலூயா, நம்ம பாடினோமே, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். எத்தனை பேர் உண்மையா அது போதும்னு சொல்லிட்டு கை தூக்க வேண்டாம். சர்ச்சில் போய் சொல்லக்கூடாது. உனக்கு என்னப்பா வேணும் தனியா கூப்பிட்டு கேட்டா லிஸ்ட் பெருசா இருக்கும். ஆனா சர்ச்சில் எனக்கு அது ஒண்ணு போதும் ஆண்டவர், வேறு ஒரு என்ன. எங்க அப்பா சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்தவர்கள் பாடும் போதும் தான் பயங்கரமா பொய் சொல்லுவாங்களாம். ஹல்லேலூயா. எப்படி எழுதியிருக்கிறாங்க இந்த பாட்டை? முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து நான் பொற்கிரீடத்தை சூட்டி, வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களா. என் ஆண்டவர் அன்பை வார்த்தையில் காட்டவில்லை, தன் வாழ்க்கையிலே காட்டினார். அப்சலோமுக்கும் தாவீதுக்கும் ஆகாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்சலோம் தாவீதுடைய பையன், அழகான பையன். தாவீதுக்கு அப்சலோமு பிடிக்கும், அப்சலோமுக்கு தாவீதை பிடிக்கல. அப்சலோம் தாவீதை கொலை செய்யணும்னு நினைக்கிறான், வேற வழி இல்ல, தாவீதும் யுத்தம் பண்ணி தான் ஆகணும். இப்ப தாவீது அப்சலோமுக்கு பயந்து அங்கங்கே ஒளித்திருக்கிறான். இப்ப 2 டீமுக்கு யுத்தம் நடக்குது. ஆனாலும் தாவீது சொல்லி விடுறான், பிள்ளையாண்டான மெதுவா நடத்துங்க அப்படின்னு. யோவாவே, உன் கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பிள்ளைய பிடிக்கிறதெல்லாம் மெதுவா பிடி, லைட்டா அடி கொடு, லைட்டா அடி. அவன் நேரா போறான், அப்சலோம் மாட்டிட்டான், கழுத்தை எடுத்துட்டாங்க. செய்தி வருது, அப்சலோம் மறித்து விட்டான். தாவீது என்ன சொல்லி அழுவாரு தெரியுமா? என் மகனே அப்சலோமே, உனக்கு பதில் நான் செத்தேனானால் நலமாயிருக்கும். தாவீதுக்கு சொல்லி அழ மட்டும்தான் முடியும், அப்சலோமுக்கு பதில் சாக முடியாது. அப்படின்னா தாவீது ஏன் ஒளியணும்? தாவீது ஏன் விலகி ஓடணும்? இவ்வளவுதான் மனுஷனுடைய அன்பு. சொல்லி அழ மட்டும் முடியும். சில சொல்லுவாங்கல்ல, என் உயிரை எடுத்துட்டு அவன் உயிரை கொடுத்துருங்க. திடீர்னு ஆண்டவர் நிக்கிறார், என்ன சொன்ன நீ? சொல்ல மட்டும்தாங்க முடியும் நமக்கு. ஆனால் தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமாய் வந்தவர், அவர் சொல்லிட்டு போகல. ஹல்லேலூயா. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக தந்து, பிதாவே உன் கையில் என் நாவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை கொடுத்தார். இவ்வளவாய் உலகத்தில் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. இந்த கிறிஸ்துவினிடத்திலே நான் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறேன் என்பதை பரலோகம் கவனிக்கிறது. அன்பு செலுத்த விடாதபடிக்கு பிசாசானவனும் மும்முரமாய் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 2:15, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. என்ன வேர்டு இது? பிதாவின் அன்பு எனக்குள்ள இருக்குன்னா நான் உலகத்தில் என்ன செய்ய மாட்டானா? எது உலகம்? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுதான் உலகம். இவைகளில்
அதாவது என் மாம்சம் இச்சிக்கிறத நான் நேசிக்கிறேன், என் கண்கள் இச்சிக்கிறத நான் நேசிக்கிறேன், எனக்கு பெருமை உண்டாக்குகிற காரியத்தை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா நான் உலகத்தில் அன்பு கூறுகிறேன். என்னில் என்ன இல்லையா? பிதாவின் அன்பு இல்லையா? அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். உண்டான மெய்தேவனாம் உம்மையும் நீர் அனுப்பின உம்முடைய குமாரனையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவனை அறியாதவன் நித்திய ஜீவனை அடையான். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன், கர்த்தர் வருகிறார். கடைசி காலத்திலே அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தங்களுடைய நிலைப்பாடுதான், நம்ம எப்படியாவது நல்லா இருக்கணும், மற்றவங்க எப்படி போனா என்ன, எப்படி வந்தா என்ன. இந்த அன்பு தணிந்து போகிறது. திரளான தண்ணீர் நேசத்தை அவிக்க மாட்டாத அளவுக்கு நம்முடைய அன்பு கடும் ஜுவாலையாய் நமக்குள்ளே பற்றி எரிந்தால் மட்டுமே இந்த பொல்லாத உலகத்திலே, இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக கடைசி வரை நிற்க முடியும். இயேசு சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இயேசு சொன்னார் மத்தேயு 6:24, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன்னா நான் பாவத்தை ரொம்ப பகைக்கிறேன் அர்த்தம், நான் அக்கிரமத்தை ரொம்ப பகைக்கிறேன் அர்த்தம். தாவீது 139வது சங்கீதத்திலே சொல்லுகிறார், உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நான் அருவருக்காமலும் இருப்பேனோ, முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். என்ன வார்த்தை இல்ல! நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் கிடையாது. அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவருக்கு விரோதமாய் நமக்குள்ள எழும்புகிற பாவ எண்ணங்கள், அக்கிரமத்தின் காரியங்கள், மீறுதலுக்கு அடுத்த காரியங்கள், இவைகளை நாம முழு பகையாய் பகைக்கிறோம்னா நாம எதை வெளிப்படுத்துறோம் தெரியுமா? நான் என் ஆண்டவரை முழு மனதோடு நேசிக்கிறேன். ஹல்லேலூயா! ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகளை அனுமதிக்கிறதுல ஒரு பிரதான காரணம் எதுக்கு தெரியுமா? அன்பு கூறுகிறோமா இல்லையா என்பதை அறிய. உபாகமம் 13வது அதிகாரம் 3வது வசனத்தின் பிற்பகுதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். சின்ன டெஸ்ட் வைப்பார். இவன் அன்பு கூறுகிறானா இல்லையா டெஸ்ட் வைப்பார். ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். 7 சபைகள்ல நல்ல குவாலிட்டியான சர்ச்சஸ்ல ஒண்ணுதான் எபேசு சபை. எபேசு சபைக்கு ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த துருபதேசக்காரங்களுக்கெல்லாம் உள்ள வர முடியாது. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்னு சொல்லி வந்தால் ஈஸியா அவங்களால அடையாளம் காண முடியும். அந்த கிஃப்ட் இருந்து, இந்த கிஃப்ட் எல்லா சபைகளிலும் இருப்பதாக. அப்போ ராங் டாக்டரினுக்கு உள்ள நோ பிளேஸ். எல்லாம் ரைட்டு தான்பா, சூப்பர், உன் பிரயாசம் சூப்பர், கிரியை சூப்பர், எல்லாம் ரைட். ஆனா உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு அப்படின்ட்டார். என்ன குறை? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று. உன் பேர்ல எனக்கு ஒரு குறை. ஆதியில் நீ சர்ச்சில் வரும்போது நீ யாரையுமே பார்க்க மாட்ட. நான் உனக்கு செஞ்சதை நினைச்சு நினைச்சு நீ அழுது அழுது தேவனை மகிமைப்படுத்திட்டு இருந்த, துதிச்சிட்டு இருந்த, பாடிட்டு இருந்த, கைத்தட்ட வைக்கப்படல, கண்ணீரோடு தேவனை மகிமைப்படுத்த நீ வைக்கப்படல. லாக்டவுனுக்கு முந்தின சண்டே 2020 மார்ச் மாசம் கடைசி சண்டே நினைக்கிறேன் லாக்டவுன் போட்டாங்க. அதுக்கு முந்தின சண்டே எங்க சர்ச்சில், அப்போ லாக்டவுன் முன்னாடி ஒரு சர்வீஸ் தான் சர்ச்சில் நடந்துச்சு.
அப்போ சர்வீஸ் நடக்குது. முதல்ல ஒரு 3 பாட்டு பாடுவாங்க. அந்த டைம் அந்த 3 பாட்டு பாடும்போது வெளியே அந்த டோர் பக்கத்தில் நிற்கிறேன். அந்த 3வது பாட்டு பாடினதுக்கு அப்புறம் உள்ள போறேன். அந்த 3வது பாட்டு 2வது பாட்டு பாடிட்டு இருக்கும்போது உள்ள சைட்ல இருந்து அப்படி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லாரும் வர்ஷிப் பண்றதை அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். எல்லாரும் நல்லா ஆராதிக்கிறாங்க. இந்த பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியா. இந்த பாட்டு அப்படியே பாடிட்டு இருக்கிறாங்க. சிலர் அப்படி உணர்ந்து பாடுறாங்க, சிலர் ரசித்து பாடுறாங்க, சிலர் தாளம் போட்டு பாடுறாங்க, சிலர் தப்பா கை தட்டியும் பாடுறாங்க, சிலர் தியானத்துக்குள்ளேயே இப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். இப்படி பார்க்கும்போது ஒரு சகோதரி ஒரு ஓரத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்து தேவனை அறியாத குடும்பத்தில் உள்ள அவங்கள பார்த்தாலே தெரியும். இப்படி வராங்க, வந்து உட்கார்ந்து இருந்து எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். இந்த வார்த்தையை பாடும்போது நான் அப்படி பார்த்துட்டு அவங்கள அப்படி பார்க்கிறேன். ஏங்கி அழுறாங்க. மீதி நிறைய பேர் பக்கத்துல ஒயிட்டு போட்டுட்டு அப்படி ரசிச்சிருந்து பாடிட்டு இருக்கிறாங்க. சிலர் உணர்ந்து பாடிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த சிஸ்டர் இவங்களை பார்த்தாலே தெரியும் இவங்க ஆண்டவரை அறிஞ்ச குடும்பத்துல இருந்து வீட்டுக்கு தெரியாம வந்து உட்கார்ந்து இருந்து ஆராதிக்கிறாங்க. ஆனா அழுக ஏங்கி அப்படி ஏங்கி அழுறாங்க. நான் கொஞ்ச நேரம் அப்படி அவங்கள பார்த்துட்டே இருக்கும்போது என்கிட்ட ஆண்டவர் பேசுறார். இங்க நான் எங்க நிக்கிறேன் சொல்லு அப்படின்னு கேட்டார். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் அந்த சிஸ்டர் பக்கத்துல தான் நினைக்கிறீங்க. நீ ஆதியில் கொண்ட அன்பு. அதனாலதான் ஓசியா 2 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் இளவயதின் நாட்களில் நீ பாடினது போல பாடுவ. எரேமியா 2வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை, உன் இளவயதில உனக்கு இருந்த பக்தியை நான் நினைக்கிறேன். அது என் நினைவில் இருக்கு. அதை பார்க்கும்போது இப்போ உனக்கிட்ட எங்கப்பா போச்சு அந்த அன்பு? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் உனக்கு இருந்த நேசம் எப்படி இருந்துச்சு? யார் என்ன பண்ணாலும் நீ கண்டுக்க மாட்ட. நீ பாடுறத உன்னை சுத்தி இருந்து பரியாசம் பண்ணாங்க, நீ அதை மைண்ட் பண்ணல. நீ வாழ்க்கை போட்ட போது உனக்கு இருந்த நேசம். இப்ப செட்டில் ஆயிட்டியோ, இப்ப சீனியர் ஆயிட்டியோ, இப்ப மூப்பர்கள் ஆயிட்டீங்களோ, ஒரு ஊழியர் சொன்ன வார்த்தை என் மனதில் இன்னும் நீங்கவில்லை. ஒரு ஊழியர் கூட்டத்தில் அவர் பிரீச் பண்றார். நான் பின்னாடி உட்கார்ந்திருந்தேன். மைக் எடுத்ததும் அவர் சொல்றாரு, நம்ம ஊழியக்காரங்க ஆறதுக்கு முன்னாடி பிள்ளைங்கிறத மறந்துடாதீங்கன்றார். நம்ம ஊழியக்காரங்க ஆறதுக்கு முன்னாடி யாரானோ தெரியுமா? பிள்ளை. இதை மறந்துடாது. அவர்கிட்ட போய் பெரிய பாஸ்டர் மாதிரி நிக்காதுன்ட்டார். நீ பிள்ளையான போது எவ்வளவு சந்தோஷமா ஆண்டவரோடு. எங்க தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. எனக்கு ஒரு தேவை வந்தாதான் நான் ஆண்டவர்கிட்ட போவேன்னா, நான் ஆண்டவரை எப்படி பார்க்கிறேன்? அவர் தேவனாய் நான் ஜனமாய் மட்டும் இருந்துட்டு போனா போதுமே, எதுக்கு அவர் என்ன பிள்ளையாக்கணும்? உதவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத ஷபாபாபா கலமாமாரா ரிமமலரோ. அற்புதத்துக்காக இயேசுவினிடத்தில் வருகிற நிலை அல்ல, அன்பு செலுத்த இயேசுவினிடத்தில் வருவாய் என்றால், இயேசுவின் நாமத்தில் சொல்ற அவர் வருகையில நீ முதல் வரிசையில் இருப்ப. அற்புதத்துக்காக வர கூட்டம் ஜாஸ்தி,
அன்பு செலுத்துகிற பெருவிழான்னு வசன டைட்டில், கன்வென்ஷன் டைட்டில் வச்சா எத்தனை பேர் வருவாங்க? ஒரு இடத்துல அன்பு கூறும் பெருவிழா, இன்னொரு இடத்துல அற்புத பெருவிழா. ஜனங்க எங்க போவாங்க? நீங்க எங்க போவீங்க? நல்லா போவீங்க. இந்த பக்கம் இந்த டோர்ல ஆண்டவரோட உறவாடுகிற இடம், இந்த டோர்ல ஆண்டவர் இடத்துல இந்த நன்மையை வாங்கிட்டு போகிற இடம். எங்கங்க கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும்? எங்க 5 உலகப்பத்தை கொடுத்த போது ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம், தன்னையே அப்பமாய் கொடுத்த போது வெறும் 12 பேர் இருக்கிறாங்க. அதான் அற்புதம் வாங்கிட்டு போவோம். நாங்க அந்த பந்தியில எல்லாம் வந்து உட்கார மாட்டோம். ஏன்னா பந்தியில உட்காரணும்னா ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஞான ஸ்நானம் எடுத்தா எங்களுக்கு வேற பந்தியில உட்கார முடியாது. அப்படி போறாங்க. நீங்க ஏதாவது செய்வீங்கன்னா வருவோம். சுகம் கிடைக்குமா? கண்ணீர் மாறுமா? கடன் மாறுமா? தொழில் ஆசீர்வதிக்கப்படுமா? இப்படிதான் கூடுங்க, நாங்க வாரோம். சும்மா வந்துட்டு நானே ஜீவாப்போம், என்னை புசித்தவன் மரித்தாலும் பிழைப்பான், இந்த டயலாக்ல வேண்டாம். மெதுவா பேதுரு வாராரு. ஆண்டவரே, ஜனங்கள்லாம் போறாங்க. ஆண்டவரோட பிரசங்கத்தையே மாத்தினார். நோ, இந்த வசனத்தை ஆண்டவர் யாருக்காகவும் மாற்ற மாட்டார். இந்த வசனத்துக்காக நாம மாறணும். இது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மையானது. இது அங்கெங்க வளைக்க முடியாது. எங்க வளைச்சாலும் வெட்டும். அது எந்த லெவல்ல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நாம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும். அப்படின்னா சேஃபா இருக்கும். அவர் மாற மாட்டார். ஆண்டவரே, ஜனங்கள்லாம் போறாங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்கள். அழகான ஒரு பாட்டு ஒண்ணுல, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளது. யாரிடம்? பேதுரு சொல்ல, யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உங்க கிட்ட அல்லவா இருக்குது. அந்த பேதுருவை கர்த்தர் விடல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில ஆண்டவரிடத்திலிருந்து நான் பெற்ற அன்பு அப்படின்னு நீங்க ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு கேட்டா நிறைய வண்டியா சொல்லுவீங்க. எல்லாரும் சொல்லுவோம். பர்சனலா அவருடைய அன்பை ருசிச்சதுனால தான் நாங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அதே போல இன்னொரு கேள்வி, நீங்க ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறீங்க? யோசுவா முதிர் வயதுல ஜனங்களை பார்க்கிறான். அவன் நேசிக்கிற ஆண்டவரை, அதனால அவனுக்கு நிச்சயம் இருந்தது. அந்த நிச்சயத்துல சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க எப்படின்லாம் எனக்கு தெரியாதுன்ட்டார். அவங்க சொல்றாங்க, நாங்களும் நேசிப்போம். அதெல்லாம் இருக்கட்டும், நாங்களும் சேவிப்போம். முதல்ல அன்பு கூறு. ஏன்னா இவங்க அன்பு செலுத்துறத பார்க்கல. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அற்புதத்தை பார்க்கும்போது துதிப்பாங்க, அடுத்து ஒரு மாறாவை பார்த்தா முறுமுறுப்பாங்க. அன்பு இருக்கிறவன் சகிப்பான். அன்பு சகலத்தையும் தாங்கும். நான் ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு காரியம் நடக்காததும் நான் சர்ச்சை கட் பண்றேன்னா உள்ள என்ன இல்ல? அன்பு இல்ல. அன்பு சகலத்தையும் தாங்கும். சாத்தான் சோதிக்கிறான் யோபுவை. ஆண்டவர் சமூகத்துல போய் நிக்கிறான். ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கறது? அவன் வெல்த்ல கை வைங்க ஆண்டவரே, அவன் பொருளாதாரத்துல கை வைங்க ஆண்டவரே. ஏதோ உங்களை ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கிறான்லாம் சொல்றீங்க. அவன் பொருளாதாரத்துல அவனுக்கு சேலரியில மட்டும் கொஞ்சம் கை வைங்க பார்க்கலாம். அவன் தொழில லைட்டா கை வைங்க, அவன் நேசிக்கிறானா இல்லையா பார்ப்போம். ஆண்டவர் சொல்ற, நீ என்ன நினைச்ச என் பிள்ளை யோபுவை? உன் கையில தாரேன், முடிஞ்சா கை வச்சுக்கோ. எல்லாம் லாஸ், எல்லாமே நஷ்டப்பட்டான்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திருப்பி போறான். திருப்பி ஆண்டவரே அவன் ஹெல்த்ல கை வைக்க. ஹெல்த் ஓகே, அடுத்து ஹெல்த் பாத்தீங்களா? ஏன்னா அவனுக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும் 99% கிறிஸ்தவர்களும் வர்றது வெல்த்துக்காகவும் ஹெல்த்துக்காகவும். இது அவனுக்கு நல்லா. ஆண்டவரே வேலையில மட்டும் கை வைங்க, உங்களை வந்து ஆராதிக்கிறனா இல்லையா பார்க்கலாம். அவன் சரீரத்துல மட்டும் கை வைங்க, உங்களை வந்து ஆராதிக்கிறனா இல்லையா பார்க்கலாம். இது ரெண்டுமே யோபுவுக்கு அடி விழுந்துச்சு. வெல்த்தும் போச்சு, ஹெல்த்தும் போச்சு. சரீரத்தில் ஒரு ட்ரெஸ் கூட போட முடியாது. அவனுடைய உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை புண்கள், அதிலிருந்து சீல் வடிந்துட்டே இருக்கும். யோபுவின் மனைவிக்கும் வேதனை தானே. ஏன்னா நஷ்டம் யோபுவுக்கு மட்டும் இல்லை, யோபுவின் மனைவிக்கும். அவங்க அழுது அழுது ஒரு பக்கம் புருஷனை பராமரிக்கணும், அந்த சீலை இப்படி தொடச்சிட்டே இருக்கிறாங்க. ஒரு புறம் தொடச்சிட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்து துடைக்கிறாங்க. தொடச்சி முடிச்சு பார்த்தா திருப்பி எங்கிருந்து சீல் வடியுது. ஒரு புறம் சீல் வடியுது, வடிஞ்சு தொடச்சிட்டு யோபுக்கு வாயை பார்த்தா வாயில் ஏதோ விழு வச்சிட்டு இருக்கிறாரு. இவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னு காதை வச்சு கேட்டா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்களுக்கு வந்துச்சே கோபம். தேவனை தூஷித்து யோபு என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கு கொன்னு போட்டாலும் நான் வரதான் நம்புவேன். இதாங்க நேசம். அதாவது நான் ஆண்டவரை நேசிப்பதை தீர்மானிப்பது கர்த்தர் எனக்கு தந்த வஸ்திரமா இருக்க கூடாது. ஏன்னா இந்த வஸ்திரம் பழசாகும். எனக்கு கர்த்தர் தந்த வஸ்திரத்தின் அடிப்படையில் நான் கர்த்தரை நேசித்தால் இந்த வஸ்திரம் பழசாகும் போது என் நேசமும் பழசாகும். கர்த்தர் எனக்கு தந்த சுகத்தை வைத்து நான் ஆண்டவரை நேசித்தால் எனக்கு சுகவீனம் வரும்போது என் அன்பும் பலவீனப்படும். எனக்கு கர்த்தர் தந்த வேலையை வைத்து நான் நேசித்தால் எனக்கு வேலையில பாதிப்பு வரும்போது அன்புல பாதிப்பு வரும். கர்த்தர் எனக்கு தந்த வீட்டை வைத்து நான் நேசித்தால் வீடு ஒழுகும் போது அன்பும் ஒழுகும். இந்த பூமிக்குள்ளே அழிந்து போகிறவைகளை வைத்து நான் ஆண்டவரை நேசிப்பேன் என்றால் என்னுடைய அன்பு நிலையானது அல்ல. மாறாக கர்த்தர் எனக்காய் சிலுவையிலே ஜீவனை தந்ததை வைத்து, தம்மையே தந்ததை வைத்து நான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவேன் என்றால் என்னுடைய அன்பு ஆழமானதாகவும் உறுதியானதாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை எதின் அடிப்படையில் நேசிக்கிறேன். கல்லறைக்கு முன்னாடி இருந்து மகதலேனா மரியாள் அழுதுட்டு இருக்கிறான். ஸ்திரீகள் மகதலேனா மரியாளும் சில ஸ்திரீகளும் காலையில் போறாங்க. தூதர்கள் நிக்கிறாங்க, கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அவர் இங்க இல்லைன்ட்டாங்க. மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க. பேதுரு யோவானை வந்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க. யோவான் 20 எடுக்க வேண்டாம். ஆனாலும் இந்த ஸ்திரீ நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க. இது தெரியும் நமக்கு. அப்போ இயேசு பின்னாடி வந்து நின்று, ஸ்திரீயே ஏன் அழுற? அவ எப்படி அழுதா தெரியுமா? கல்லறை எப்படி உற்று பார்த்து அழுதுட்டு இருக்கிறா, இப்படி பார்த்து அழுதுட்டே இருக்கிறா. திடீர்னு ஸ்திரீயே அழுறேன்னு சொன்னதும் இப்படி திரும்பி பார்க்கிறா. திரும்பி அவரை பார்த்துட்டு திருப்பியும் கல்லறையை பார்த்து, தோட்டக்காரரே, என் ஆண்டவருடைய உடல் இங்கேதான் இருந்துச்சு, நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா சொல்லுங்க, நான் போய் அதை எடுத்துக்கொள்ளுகிறேன். இப்ப மரியாளுடைய மைண்ட்ல எதுதான் இருக்குன்னா, இயேசு உயிர் தெழுந்தது இல்லை, இயேசு மரித்தது தான் இருக்கு. இப்போ நாங்க மரித்த இயேசுவை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு ஆள் மரித்து கிடக்குறாங்க, ஒரு டீ வாங்கிட்டு வருவீங்களான்னு சொல்லுவீங்களா நீங்க அவங்க கிட்ட? மரித்த இயேசுவை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா சொல்லுங்க? ஒன்னும் பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப இவளை பொறுத்த வரைக்கும் இவளுக்கு இன்னும் எந்த விசுவாசம் வரலன்னா, இயேசு உயிரோடு எழுந்த விசுவாசம் வரல. இப்ப இவளை பொறுத்த வரைக்கும் இயேசு என்ன இருக்கிறார்? மரித்திருக்கிறார். ஆனாலும் அவ என்ன சொல்றா? தோட்டக்காரரே, அவருடைய சரீரத்தை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னு சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன்னா அவளுக்கு யார் வேணும்? அவளை பொறுத்த வரைக்கும் இயேசு என்ன ஆயிட்டார்? மரித்த இயேசு வச்சு இனி அவளுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? எனக்கு இயேசு ஒன்னும் செய்யலைனாலும் இயேசு வேணும்னு அழுறா தெரியுமா? இதுதான் அன்பு, இதுதான் அன்பு.
எனக்கு அவர் இனி ஒண்ணு செய்யலைனாலும் எனக்கு அவர் வேணும். இயேசு வேணும் என் ஜீவிதத்தில். இயேசு வேணும் ஓரோ நிமிஷமும். இயேசு வேணும் என் அந்தியம் வரை. பிரியனே வேணும். எதுக்கு இயேசு வேணும்? எனக்கு இயேசு வேணும். ஏன்னா அவள் தனக்கு தேவன் தந்த ரட்சிப்பை நினைத்தாள். 7 பிசாசுகள் அவளை பிடித்திருந்தது. கர்த்தர் அவளுக்கு மீட்பை கொடுத்தார். மீட்பை பெற்றவளுக்கு இயேசுவை விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கைய யோசிக்கவே முடியாது. அதனாலதான் யோவான், மார்பில் சாய்ந்திருந்த யோவான் இருந்த பிறகும், பேதுரு இருந்த பிறகும் இவளை தான் முதல் சுவிசேஷகியாய் கர்த்தர் ஏற்படுத்தினார். இயேசு அவ என்ன சொல்ற பாருங்க, நான் போய் எடுத்துக்கிறேன்னா அவளை பொறுத்த வரைக்கும் இனி அவருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனாலும் ஏங்கி ஏங்கி நிக்கிறான், அழுறா, எனக்கு இயேசு வேணும். ஏமா உன்னுடைய விசுவாசத்தின்படி இனி அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு அவர் ஒண்ணும் பண்ணலைனாலும் எனக்கு இயேசு வேணும். நீ சர்ச்சுக்கு போறியப்பா, என்ன நடந்துச்சு? உன் தொழில ஒரு முன்னேற்றம் வந்துச்சா? உனக்கு ஒரு சொந்த வீடு? இப்படி எல்லாம் உலகம் கேட்கும் போது நீங்க சொல்லுங்க, அதை தாண்டின ஒரு உறவு எனக்கு இருக்கிறது இயேசுவோடு. நீங்க நினைக்கிறீங்கல்ல, நீங்க கேட்கிறீங்கல்ல, அதை தாண்டின ஒரு உறவை சிலுவையில இயேசு எனக்கு சம்பாதித்து தந்திருக்கிறான்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya. ஆமென், ஆமென். ஆண்டவரை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுறாதீங்க. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் துவங்கும் போது சில உறவுகளை நம்மை சுற்றி நிற்பாங்க. பயணம் தொடரும் போது சில உறவுகள் பாய் சொல்லிடுவாங்க, சில உறவுகள் ஆட் ஆவாங்க. ஆமென். ஆன் தி வேல சில உறவுகள் வருவாங்க, சில உறவுகள் போ. இதான் லைஃப். ஆமென், இதான் லைஃப். 2016 என் தகப்பனார் ஓட்டத்தை முடித்து மகிமையில் பிரவேசித்தார். சின்ன வயசுல இருந்து என் ஜெபம் என்ன தெரியுமா? எங்க அப்பா என் மேரேஜ் மட்டும் இல்ல, என் பிள்ளை மேரேஜ் நடத்தணும், என் பிள்ளையினுடைய பிள்ளை மேரேஜ் நடத்தணும். இதான் ஜெபம். ஏன்னா நமக்கு ஆசை, இவங்க என் கூட கடைசி வரை இருக்கணும், இவங்க கடைசி வரை இருக்கணும், கடைசி வரை இருக்கணும். முடியாது, முடியாது. உறவுகள் ஒன்று அவங்க நமக்கு பை சொல்லுவாங்க, இல்லைன்னா நாம் அவங்களுக்கு பை சொல்லுவோம். இதான் லைஃப். ஆனால் இங்கேயும் அவர் இருப்பார், அங்கேயும் அவர் இருப்பார். இந்த உறவுதான் ஆழமான உறவு. இங்கேயும் இயேசு இருப்பார், அங்கேயும் இயேசு இருப்பார். அவர் தூரத்துக்கும் தேவன், சமீபத்துக்கும் தேவன். சபையே, என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் வேகமா போய், நம்ம சும்மா இருந்தாலும் வேகமா போகுது. இந்த வருஷம் இப்போ ஆரம்பித்தது போல தானே இருக்கு. 6 மாசம் முடிய போகுது இல்ல? எவ்வளவு வேகமாய் நம்முடைய நாட்கள் ஓடுகிறது. நம்ம ஒரு காரியத்துல உறுதியா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே,
இன்னும் கிட்டி. வாஞ்சையோடு வலது கையை உயர்த்தி இன்னும் உம்மையே, இன்னும் எஸ், இன்னும் உம்மை அறியணும்பா. ஓ இன்னும் கிட்டி, இன்னும் 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 இன்னும். இந்த 3 நாள் கன்வென்ஷன் முடிச்சு உங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் ஆவியிலே ஆசைப்படுகிற ஒண்ணு உண்டு. நீங்க இன்னொரு ஸ்டெப் ஆண்டவர் பக்கத்தில் எடுத்து வைக்கணும். இன்னும் ஒரு ஸ்டெப் ஆண்டவரோடு நெருங்கணும். ஆண்டவரோடு இன்னும் ஒரு ஸ்டெப், இன்னும் ஒரு ஸ்டெப், இன்னும் ஒரு ஸ்டெப். இயேசுவின் நாமத்தில் அப்படியாவதாக. ஆமென். இன்னும் 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 கிட்ட, இன்னும் கிட்ட. ஹல்லேலூயா. அதான் முத்தமிடுங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம ஊர்ல இப்ப நிறைய முத்தத்தை கண்டுபிடிச்சான். தூரத்துல இருந்து இந்த முத்தம் அங்க ஆகாது. அவரும் வருகையில தூரத்துல இருந்து இப்படி கை காட்டிட்டு இப்படி வச்சுட்டு போயிடுவாரு. அப்ப என்ன பண்ணுவோம்? இல்ல, அதான் அண்டிக் கொள்ளுங்க. முத்தமிடணும்னா நெருங்கணும், 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 நெருங்கணும். அதுதான் உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? எங்க ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் அவர். அவர் சீனாய் மலையில் இறங்கும் போது தம்மை தாழ்த்தி இறங்குகிறார். இல்லைன்னா அவருடைய பிரசனத்துல சீனாய் மலை எல்லாம் உருகிறோம். அப்ப சீனாய் மலை உருகக்கூடாது, மோசைக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. அப்ப தம்முடைய வல்லமை எவ்வளவு குறைச்சி இறங்கியிருப்பார். அப்படி இறங்கும் போதே மலையை சுற்றி எல்கை போடுறாங்க. மோசை மாத்திரம் என்னிடத்தில் வரலாம், வேற யாரும் வர முடியாது. வேற யாராவது அந்த பார்டரை காலை வச்சு அவுட்டு. ஜனங்களும் கதறாங்க, ஐயோ நாங்க வர மாட்டோம். அப்போ வானத்துல வானாதி வானங்கள் கொள்ளாதவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், சேராபீன்களுக்கு கூட அவரை பார்க்க கூடாதபடிக்கு தங்கள் முகத்தை மறைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் சீனாய் மலையில் இறங்குறார். எவ்வளவு வல்லமையை குறைச்சி இறங்கி இருப்பார். மோசைக்கு மட்டும் போலாம், மோசையே போய் விழுந்துட்டார் பொத்துன்னு. அதே ஆண்டவர் இன்னும் 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 தாழ்த்தி 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 பூமியில மனுஷகுமாரனா இறங்கி வரா. அன்னைக்கு பார்டரை தொட்டா அவுட்டு. இன்னைக்கு 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொல்றா, நான் நெருங்கி போய் அவரை தொடுவேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டு நான் பிழைப்பேன் என்கிறார். அதாவது நான் அவர்கிட்ட நெருங்க ஒரு புறம் என்னை தூக்குகிறார், இன்னொரு புறம் தம்மை தாழ்த்துகிறார். ஆமென். இல்லைன்னா தொட முடியாதுங்க, தொட முடியாது. அவர் படைத்த சூரியனையே நம்மளால ஒழுங்க பார்க்க முடியல. பிரகாசம் உள்ளவர். கொள்ளையான பர்வதத்தை பார்க்கிலும் பிரகாசம் உள்ளவர். எவ்வளவு தம்மை தாழ்த்தி வர்றார். எதுக்கு தெரியுமா? கிட்ட வரணும், கிட்ட வரணும். 2 பேர் இயேசுவை நெருங்கினாங்க. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ யோவான். ஒருவள் நெருங்கினது எதற்கு தெரியுமா? அவரிடத்திலிருந்து ஏதாவது வாங்கிட்டு போக. இன்னொருவன் நெருங்கினது எதற்கு தெரியுமா? அவர் மார்பிலே சாய்ந்திருக்க. இன்னைக்கு அவரிடத்துல நெருங்கி சுகத்தை வாங்கிட்டு போனோம், ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனோம், பலத்தை வாங்கிட்டு போனோம். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் நெருங்கி அவர் மார்பிலே, இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே இன்றும் என்றும் எந்த ஜீவ பாதையில் பாரிலென் பாடுகள் மறந்து நான் பாடுவேன் என் நேசரை நான் போற்றி. எங்க எத்தனை இடத்துக்கு சண்டை போட்டாங்க சீஷர்கள்.
பந்தியில முதல் ஸ்தானத்துக்கு அடி, தங்களில் யார் பெரியவன் அடி. ஆனா யோவான் மார்பில் சாய்ந்திருந்தானே, ஏதாவது ஒரு சீசன் வந்துட்டு யோவானே இனி கொஞ்ச நேரம் நான் சாஞ்சிக்கிறேன் கேட்டானா? இல்ல. ஏன்னா அந்த இதுதான் ரியாலிட்டி. 3.5 வருஷம் கூட இருந்த 12 பேர்ல ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அவர் மார்பில் சாய்ந்து இருக்கணும்னு ஆசை வருது. இன்னைக்கு இந்த ஆள் இப்படிப்பட்ட ஆசை ஏன் நமக்கு வர மாட்டேங்குது? எதுக்கு நைட்டு 12 மணிக்கு விழித்து இருக்கிறீங்க? அது பிள்ளைக்கு காலேஜுக்கு சீட்டு கிடைக்கணும், சந்தோஷம், உங்க ஜெபம் தேவை. எதுக்கு அதிகாலையில் எழுப்பி ஜெபம் பண்றீங்க? தொழில் ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தோஷம். ஆனா எனக்கு நான் ஆண்டவரை தேடணும்னா எனக்கு இப்படி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். அப்படின்னா என்னைக்கு நேசிக்க போறோம்? என்னைக்கு நேசிக்க போறோம்? சபையே, வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று பைபிள் சொல்லுகிறது. உன்னை கிரியேட் பண்ணார்ல, அவரு தான் உன் ஹஸ்பண்டா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவரை நீ கொண்டாடணுமா? உன் வாலிப பிராயத்துல அவரை ரசிக்கணும். உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம். Thank you Holy Spirit. உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் விருப்பம் அறியணுமே, நானும் விருப்பம். 2 கைகளை அப்படி உயர்த்தி, எனது மணவாளனே, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, என் இதய மனதார சந்தோஷமா சொல்லுங்க. இனியவரே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு. யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோனே பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். நீ அன்பா இருக்கிறாயா? எல்லாரிடத்திலும் ஆண்டவர் கேட்கிற கேள்வி இதுதான். எல்லா விஷயத்துல உங்களுக்குள்ள இந்த போட்டி இருக்க கூடாதுன்னு சொல்லுவாரு, ஆனா இந்த விஷயத்துல இருக்கணுங்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை விட நான் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறேன். சும்மா சொல்லுங்க சகோதரா, சும்மா பார்த்து சொல்லுங்க. ஆவே உண்மை சொன்னீங்களா போய் சொன்னீங்களா? ஆண்டவர் அப்படிதான் கேட்பார். இங்க இருக்கிற எல்லாரை விட நீ நேசிக்கிறியா? இப்ப ஆண்டவர் என்கிட்ட கேட்கிறாருன்னா அப்படிதான் கேட்பார். இந்த மேடையில நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இவங்களை விட நீ என்ன நேசிக்கிறியா? அப்படிதான் கேட்பார். அப்படிதான் பாஸ்டர் ஷெரின்ட்ட கேட்பாங்க, பாஸ்டர் ரதீஷ்ட கேட்பாங்க, எல்லாத்தையும் அப்படிதான் கேட்பாங்க. அவருடைய எக்ஸ்பெக்டேஷனை பாத்தீங்களா, எதிர்பார்ப்பை பாத்தீங்களா? அவ்வளவு ஹையா. பேதுரு சொல்றாரு, நீர் அறிவீர் சொல்லிட்டு உம்மை நேசிக்கிறேன். பேதுரு என்ன சொல்லியிருக்கணும்? ஆமா ஆண்டவரே, இவங்க எல்லாரை விட. பேதுரு சொல்லி இருப்பாரு, அந்த சேவல் கூவுற சம்பவம் நடக்கலன்னா அப்படி சொல்லக்கூடிய ஆளு உம்மோடு கூட சாவறதுக்கும் ரெடி. எல்லாம் பார்த்தோம் பேதுருவே, உன் தைரியத்தையும் பார்த்தோம், உன் அன்பையும் பார்த்தோம். எல்லாம் இப்போ வந்து நிக்கிறாரு. இவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை பாருங்க. அப்ப அன்பு விஷயத்துல ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப, அந்த லெவல் வந்து ரொம்ப உயரா இருக்கும். 16வது வசனம்.
பேதுருவே, சீமோனின் பேதுரு படவில் ஏறி நான் வாசிக்கிறேன். இப்ப கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். அந்த லெவலை இப்ப குறைச்சு கேட்கிறார். அவருடைய அன்பு விஷயத்துல அவருடைய எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப பெருசு. அது இல்லைன்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் குறைச்சு, ஆமா நீ அன்பா இருக்கிறியா பேதுருவே அப்படிங்கிறார். அப்போ சொல்றான், நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படிங்கிற. அடுத்து கேட்கிறார், பேதுரு நீ சொல்றதே நான் கேட்கிறேன், நீ நேசிக்கிறியா? பேதுருவை சந்தித்த முதல் சந்திப்பில் அல்ல இது கேட்டது. அன்பு என்ன என்பதை பேதுருவுக்கு முழுமையாய் காண்பித்த பிறகு கேட்கிறார். பேதுருவுக்கு கர்த்தர் காண்பித்த வெளிப்படுத்தின அன்பு, அதை பட்டியலிட்டு சொல்லலாம். 10 காரியத்தை 10 நிமிஷத்துல சொல்றேன். முதலாவது, கர்த்தர் பேதுருவை தேடி வந்தார். லூக்கா 5:1 தேடி வந்தார். பேதுருவை தேடி வர்றாருன்னா உண்மையிலே பேதுரு எல்லாம் தேடி வரக்கூடாது. பேதுரு செஞ்சதுக்கு பேதுரு அப்படி என்ன செய்தார்? அந்த கடற்கரையில பேதுருவை கர்த்தர் பேதுருவின் படகை கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அங்க பேதுருவை பார்க்கிறதுக்கு முன்னாடியே அந்திரேயா பேதுருவை இயேசு கிட்ட அழைச்சிட்டு வரார். முதல்ல இயேசுவுக்கு சீஷனானது அந்திரேயா, பேதுருவின் சகோதரன். இந்த அந்திரேயா என்ன பண்றார்னா சீமோனை அழைச்சிட்டு வரான். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 41-42 வசனங்களிலே பார்த்தால் தெரியும். பேதுரு வரும்போதே, சீமோன் வரும்போதே அவனை பார்த்து பேதுருங்கிறார். அப்ப அழைப்பை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அப்படி இருந்தும் அவன் திரும்ப போயிட்டான், திரும்ப மீன் பிடிக்க போயிட்டான். ஆண்டவர் நீ போனா என்னடா நான் வேற பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகாம அவன் இருந்த அந்த கனசரேத்து கடற்கரை அருகே அவனை தேடி வரார். தேடி வந்தோ தோஷியாம் என்னையும் நாதம் தேடி வந்தார். தேடி வந்தார். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்தது மட்டும் இல்ல, அந்த படகுல ஏறி உட்கார்ந்து 2வது அவனை பிளஸ் பண்றார், ஆசீர்வதிக்கிறார். உங்க படகுல இயேசு இருந்தா ஆசீர்வாதம் வரும். உங்க குடும்பத்துல இயேசு இருந்தா ஆசீர்வாதம் வரும். இயேசுவுக்கு அங்க பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. திரளான ஜனங்கள் அங்க நிக்கிறாங்க. இயேசுவுக்கு பிளாட்ஃபார்முக்கு பேதுருக்கு போட்டு தான் வேணும்னு கிடையாது. கடல் இயேசு ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. இயேசுவுக்கு என்ன முடியும்? கடல் மேல் அந்த இடத்துல மட்டும் நான் இருக்கிறேன்னு வைங்களேன். எனக்கு மட்டும் அப்படி ஒரு கிஃப்ட் இருந்துன்னா இப்போ நான் இங்க இருந்து பேச மாட்டேன். குளச்சல் கடல்ல நடந்து பேசியிருப்பேன். குளச்சல் ஊரே வந்து இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு அப்படி செய்ய விருப்பம் இல்ல. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் அகப்படாத தோல்வியும் நஷ்டத்தையும் கண்ட இந்த பேதுரு படகுல இருந்து தம்மை வெளிப்படுத்த அவர் சித்தம் கொண்டார். பேதுரு ஆழத்தை கூட்டிட்டு போ, பேதுருவை ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் அன்புனால செய்கிறார். 3வது அழைத்து கொண்டு போறார். பேதுருவே வா, உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன், நீ வா அழைச்சிட்டு போறார். என் ஆண்டவர் என் வாழ்க்கையில வந்தது ஆசீர்வதிச்சுட்டு போறதுக்கு இல்ல, அழைச்சிட்டு போறதுக்கு. 4வது மேன்மைப்படுத்துகிறார். சீஷர்கள்ல ஃபர்ஸ்ட் அவனை வச்சிட்டார். மத்தேயு 10:2 அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? முந்தினவன் பேதுரு. முந்தினவன்னா the first Simon. உண்மையிலே முதல் சீஷன் அந்திரேயா, ஆனா டாப்ல தூக்கி வைக்கிறார் பேதுருவை. அன்பு உயர்த்தும். மார்பிள் சாய்ந்திருக்கிறவன் யோவான், ஆனாலும் பேதுருவை டாப்ல தூக்கி வைக்கிறார். முதல் சீஷன் அந்திரேயா, ஆனாலும் பேதுருவை டாப்ல தூக்கி வைக்கிறார். ஸ்கோர் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் அவார்ட பேதுருக்கு கொடுக்கிறார். இதான் லவ், இதான் அன்பு. என்னை விட தகுதி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா
என் மேல அந்த சால்வையை போடுறாருன்னா, என் மேல அவருடைய வஸ்திரத்தை விரிக்கிறாருன்னா அன்பு. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்லனே. ருசித்தவங்க அப்படி வலது கையை உயர்த்தி பாடுங்க. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட உம்மழகான கண்கள், உம்மழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஐந்தாவது பழக்குவிக்கிறார், விசுவாசத்துல பழக்குவிக்கிறார். கடல்ல இறங்கி அவனை நடக்க வச்சு உள்ள போறான், கைய பிடிச்சு பழக்க வைக்கிறார், பழக்க வைக்கிறார். ஆறாவது வாழ்த்துகிறார். சீமோனே நீ பாக்கியவான், நான் வச்சுக்கோ, இந்த பரலோகத்தின் திறவுகோலை வைத்துக்கோ. வாழ்த்துகிறார். யார் இந்த பேதுரு? பிரயாசப்பட்டு ஒண்ணும் கிடைக்காது, ஜீரோ ஜீரோ. ஏழாவது பேதுரு வா. எல்லாரும் டயர்டா படுத்திருக்கிறாங்க, பேதுரும் படுக்க போற. பேதுரு வா வா மேல போவா. நேர மலைக்கு கூட்டிட்டு போய் மகத்துவத்தை காட்டி கொடுக்கிறார். அந்த மகிமையில இயேசு நிற்கிறார். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்த மோசே நிற்கிறார். அக்கினியை வானத்திலிருந்து இறக்கின எலியா நிற்கிறார். அப்படியே கேமராவை திருப்பினா பேதுரு நிற்கிறான். க்ளோரி. மோசே நிற்கிறார்னா அவர் அப்படி உத்தமமா வாழ்ந்தார், எடுத்தார். நிற்கிறார். எலியா நிற்கிறார்னா கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறதை அடையாளமாய் கொண்டு வாழ்ந்தார். கேமராவை இவர் யாரு? இவர் யாரு? பேதுரு. நீ எப்படி வந்த பேதுரு கேட்டா அவர்கிட்ட கேளு, அவர்கிட்ட கேளு. யாரு? இயேசு. யோவா எலியாவும் மோசையும் நிக்கிற அந்த மகிமையில நான் நிக்கணும்னா ஒருத்தர் என் கூட நிக்கணும். அவர்தான் இயேசு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இருக்கிற அந்த பந்தியில நான் போய் இருக்கணும்னா நான் தனியா போனா இருக்க முடியாது. ஒருவர் என் கூட வரணும். அவர்தான் இயேசு. ஹalleluya. பல ஆண்டுகளுக்கு, பல ஆண்டுனா சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு நைட்ல ஆண்டவர் செஞ்ச நன்மையிலேயே பெரிய நன்மையை சொல்லி பாடுவோம் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்னா சொல்லி எதை வச்சு பாடலாம் பாடலாம். நைட்டு 12 மணிக்கு உட்காந்து 12 ஆச்சு, 1 மணி ஆச்சு, 1 ஆச்சு, 2 மணி ஆச்சு. ஒவ்வொன்னா சொல்லும்போது இல்ல இதை விட இது பெருசு இல்ல, இதை விட இது பெருசு இல்ல அப்படி சொல்லும் போதுதான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. உண்மையா ருசித்தவங்க மட்டும் கையை உயர்த்தி, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை. மோசே நிக்கிறதுக்கு ரீசன் உண்டு, எலியா நிக்கிறதுக்கு ரீசன் உண்டு. ஆனா இந்த பேதுரு போய் நிக்கிறதுக்கு சில இடத்துக்கு, சில கல்யாண வீட்டுக்கு நாம இன்னொருத்தவங்க கூட போவோம் தெரியுமா? உங்களுக்கு இவங்க கார்டு உண்டா? அவங்கள்ட்ட கேளுங்க. நான் அவங்க கூட வந்தேன், எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு. நான் போகும்போது பரலோக வாசலில் இருக்கிற தூதன் என்னை தடுக்க மாட்டான், ஒதுங்கிதான் நிப்பான். ஏன்னா நான் தனியா உள்ள போக மாட்டேன்னு தெரியும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியா நான் அவரை பிடிச்சிட்டுலாம் போறேன். ஹல்லேலூயா. அமெரிக்காவில் நினைக்கிறேன் தகப்பனார் சொன்ன சம்பவம்,
ஒருத்தனுக்கு திடீர்னு பிரசிடென்ட் பார்க்கணும்னு ஆசை, ரொம்ப ஆசை. நேரா போயிட்டார் உள்ள போனதை வாசல்ல செரிச்சுட்டாங்க. என்ன தம்பி? இல்ல எனக்கு பிரசிடென்ட்டா பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல. இதுக்கு முன்னாடி ஏதாவது நீ? ஒன்னும் இல்ல, எனக்கு திடீர்னு தோணுச்சு பார்க்கணும். அப்படிலாம் பார்க்க முடியாதுப்பா, அதுக்கு சரியா ப்ராப்பரான அந்த அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். இல்லை முடியாது சொன்னா இவன் ரொம்ப சேடா வெளியே உட்காந்துருக்கிறான். அப்போ பார்த்து இன்னொருத்தன் வராங்க. வரும்போது இவன் சேடா உட்காந்தது பார்த்து, என்னாச்சு? இல்லை இப்படி நான் பிரசிடெண்ட்டை பார்க்கணும்னு வந்தேன், ஆனால் அப்பாயின்மெண்ட்ல ஒன்றும் வாங்கல, உனக்கு பிரசிடெண்ட்டை பார்க்கணுமா? ஆமாம் வா அப்படி சொல்லிட்டு இவன் கூட்டிட்டு போறான். இவன் கூட போகும்போது யாரும் கொஸ்டின் பண்ணல, டோர் ஓப்பன் ஆகுது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவனுக்கு ஒரு பக்கம் கேள்வி, இன்னொரு பக்கம் கோவம். இவனை பார்த்ததும் டோர் ஓப்பன் ஆகுது. என்கிட்ட கொஸ்டின் பண்ணவங்க எல்லாம் என்ன மேலே கீழேயும் பாக்குறாங்க. இப்போ ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நேர ஒயிட் ஹவுஸுக்குள்ள போயாச்சு. அங்கேயும் யாரும் கேட்கல. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. போயிட்டே இருக்கிறான். இப்போ பிரசிடென்ட் போர்டு போட்டு, அந்த பிரசிடென்ட் ரூம் டோர்ல அவருக்கு நேம் போட்டு அந்த போர்டு இருக்கு. இவன் நேரா போறான். நேர போய் சரி வாசல்ல வெயிட் பண்ணுவான்னு பார்த்தா வாசல்ல வெயிட் பண்ணவும் இல்லை, கதவை தட்டவும் இல்லை. இவன் பாட்டுக்கு டோரை திறக்கிறான். திறக்கும் போது கூட போறவனுக்கு இப்ப நல்ல பயம் ஆயிட்டு, நம்மளை வசமா மாட்டி விட போறான். டோரை திறந்து உள்ள போனதும் உள்ள பிரசிடென்ட் இருக்கிறாரு. இவன் டோரை திறந்தவன், டாடி இவனுக்கு உங்களை பார்க்கணுமா அப்படின்ட்டான். இப்பதான் இவனுக்கு தெரியுது ஏன் யாரும் தடுக்கல. இது யாரு தெரியுமா? அந்த பிரசிடென்டோட பையன். இந்த உலகத்துல ஒரு பிரசிடென்டோட பையன் போனாலே கேள்வி கேட்காம ஒதுங்குறாங்க. டோர்லாம் ஓபன் ஆகுதுன்னா பரலோக பிதாவினுடைய நேசகுமாரன் எனக்கா இறங்கி வந்தவர் என்னை அழைத்து போகும்போது அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் அன்பு நிமித்தம் அவர் செய்த 8வது காரியம் பேதுருவை சுத்திகரித்தார். என்ன சொல்லி கழுவினார் தெரியுமா? நான் உன்னை கழுவலைன்னா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. என்கிட்ட பங்கு இருந்தாதான்ப்பா கிளைம் பண்ணி வர முடியும். மேல டோர்ல யாராவது செருத்தாலும் ஜீசஸ் இருக்கிறார். கழுவப்பட்டவனுக்கு கிடைக்கிற பாக்கியம். என் மீது அன்பு கூர்ந்து, அவர் அன்பு கூர்ந்து என்ன செய்தார்? வெளிப்படுத்தல் 1:6, தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவமர கழுவி. உலக அன்பெல்லாம் நம்ம ரத்தத்தை வாங்கும், பரலோக அன்பு ரத்தத்தை கொடுக்கும். சுத்திகரித்தார். 9வது வசனம், பேதுருவை சத்ரு சோதிக்க பெர்மிஷன் கேட்கும் போது பேதுருவின் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவனுக்காக வேண்டினார். இன்னைக்கும் பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் அன்பு நிமித்தம் செய்த அடுத்த காரியம் என்ன தெரியுமா? லூக்கா 22:61 பேதுருவை திரும்பி பார்த்தார். பேதுரு செய்த செயல் அவனை பார்க்கவே கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட செயலை செய்கிறான். இயேசுவை தெரியாதுன்னு சொல்லி சபிக்கிறான், மறுதலிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை, இன்னும் சொல்லணும்னா ஆண்டவர் நேசத்தால பேதுருவுக்குள்ள பெரிய மனமாற்றத்தை கொடுக்கிறார். நாம் பண்ண காரியத்துக்கு ஆண்டவர் என்ன பார்த்திருக்கவே கூடாது, ஆனா திரும்பி பார்க்கிறார். அதன் அர்த்தம் என்ன? எனக்கு அவனை பார்த்தே ஆகணும். நீங்க அந்த சம்பவம் படிச்சீங்கன்னா தெரியும். பேதுருவை பார்த்ததுக்கு அப்புறம் இயேசுவுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அவர் கண்ணை கட்டுவாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தாமதிச்சிருந்தா அவர் இயேசு பேதுருவை பார்த்திருக்க முடியாது. இயேசு பேதுருவை பார்க்கலன்னா பேதுரு வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்காது. அவன் 4வது முறை மறுதலித்திருப்பான்.
கர்த்தர் பேதுருவை பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தர மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு, ஆண்டவர் பார்த்தா உடனே மாற்றங்க. உடனே இன்னைக்கு நான் திருந்தி நிக்கிறேன்னா என்ன அவர் பார்த்தது, அவர் என்ன பார்த்ததுனால நான் அவரை பார்க்கிறேன். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இப்படி இருந்தும் இவ்வளவு நேசத்தை காண்பித்தோம் பேதுரு மறுதலித்து பின்வாங்கி போனான். நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படிங்கிறான். ஒரு காலத்துல இயேசுவுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன் இப்ப நான் மீன் பிடிக்க போறேன். இந்த பின்மாற்றத்தினுடைய பாதிப்பு என்ன தெரியுமா? அவங்க மட்டும் போக மாட்டாங்க, கூட 3 பேரையும் சேர்த்து. சிலர்லாம் சபையிலேருந்து போனா தனியா போக மாட்டாங்க, பக்கத்துல இருக்கிற 2 பேரையும் கூட்டிட்டு தான். யோவானு யாக்சீஷர்கள் சொன்ன நாங்களும் வாரோம். இவங்க இப்ப மீன் பிடிக்க போறாங்க, பிடிக்கல. பொழுது விடிந்த போது இயேசு கரையில மறுபடியும் ஃபர்ஸ்ட் பேதுருவை எப்படி தேடி வந்தாரோ அதே போல தேடி வருகிறார். கிட்ட வரவழைத்து அவர் ஆயத்தம் பண்ணின மீனையும் அப்பத்தையும் கொடுத்து அவர்கள் வலை நிறைய மீனை பிடிக்க வச்சு இப்ப பக்கத்துல உட்கார வச்சுட்டு தான் கேட்கிறார், நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? பேதுரு உடைஞ்சிட்டார், அந்த இடத்துல உடைஞ்சிட்டார். ஆனால் அதன் பிறகு பேதுரு வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்காக சரித்திரம் உறுதியாய் சொல்லுகிற ஒரு செய்தி, பேதுருவை சிலுவையில் அறைந்துதான் கொன்றார்கள். அப்படி சிலுவையில் அறைய கொண்டு போகும்போது பேதுரு கேட்கிறான், எங்க கொண்டு போறீங்க? நீ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உயர்த்தினல்ல, அவரை மாதிரியே சிலுவையில் அறைய போறோம். பேதுரு அவங்க கிட்ட சொன்ன செய்தி, அவரை மாதிரி எல்லாம் என்ன அரைஞ்சிடாதீங்க, அவர் கால் இருக்கிற இடத்துல என் தலையை வைங்க. பேதுரு கேட்டு வாங்கினானா, என்ன தலைகீழ அறைங்க, அவரை மாதிரி மறிப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல. மரணத்துல பேதுரு ப்ரூவ் பண்ணான், நான் இவ்வளவு மறுதலிச்சோம், இவ்வளவு பின்வாங்கியும் இன்னும் உங்களால எப்படி ஆண்டவரை நேசிக்க முடியுது? நான் உன்மேல் வைத்த அன்பு அநாதி ஸ்நேகம், எவர் லாஸ்டிங் லவ். பேதுரு அதுக்கப்புறம் நின்னுட்டார். சபையே, பலமுறை மறுதலிச்சிருக்கிறோம், பலமுறை பின்வாங்கி இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் மீண்டும் அவருடைய அன்பின் செய்தி, அவருடைய அன்பின் அழைப்பு. ஏன்னா நாளைக்கு வரும்போது உங்களையும் என்னையும் கைவிடப்பட்டவர்களாய் பார்க்க அவர் விரும்பவில்லை. அவரோடு நித்திய காலமாய் பார்க்க அவர் விரும்பினதுனால சபையே உங்களை பார்த்து கேட்கிறார், என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அன்பா இருந்தா என் சித்தம் செய். அதுதான் பேதுருவே, உன்னை குறித்த என் சித்தம் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. நம்ம ஒவ்வொருவரை குறித்து அவருக்கு ஒரு சித்தம் உண்டு. அன்பா இருக்கிறேன்னா என் சித்தம் செய். அன்பு கூறுவேன் சொல்லிட்டு போறதில்லை. அன்பா இருந்தா எனக்கு பிடிச்சதை செய், எனக்கு பிரியமானதை செய். ஏதோ செய்து வாழ்வதை விட கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்பதை சோதித்தறிந்து வாழ்வது எவ்வளவு மேன்மை. அன்பு கூறுங்கள், உங்கள் ஆத்துமா காக்கப்படும், மீட்கப்படும். கர்த்தர் வருகிறார். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று அந்த இன்ப இயேசு ராஜாவை என்ற பாடலை நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அவே நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு வசனமா வேலியாலே காக்கப்பட்டு இயேசுவின்
சூட்டப்பட்ட உட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். உட்கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன். தலையை பார்த்தேன். அவன் வாரினால் அடிபட்ட முகத்தை பார்த்தேன். Glory, ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வேன். என்னுள்ளம் நன்றியா, என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. இந்த நின்றாகிய வீட்டை நினைக்கையிலே ஒரு மாஷல்லா அங்கராலகடரா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், வர்ணிக்க எந்த நாவும் போதாதையா. ஆமென், ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என்னாவல் என்று தீர்த்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அவரை நீடுவே எனக்குள்ளவோ. கடைசியா சொல்லுங்க, தூதர்கள் வீணைகளை, தூதர்கள் வீணைகள் மீட்டும் போது அதை நினைச்சு பார்த்து பாடுங்க. ஓ ஹalleluya. ஆமென். ரிவலவலா சந்தரவலகனரவ. ஆமென். ஹalleluya. Glory. ஆமென். அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவே, இன்ப இயேசு ராஜாவே, மகிமையில் அவரோடு நான் வாழ்வோம். ஹalleluya. மகிமையில் அவரோடு நான் வாழ்வோம். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் உண்மையாய் என் கடைசி மூச்சு வரை உண்மையில் இருக்கிற அந்த அன்பை விடாதபடிக்கு, அன்பு இன்னும் நான் உங்களை நேசிக்கணும்பா அப்படி விரும்புறவங்க உங்க வலது கையை உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு 2 நிமிஷம் நீங்க ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி, யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை விட்டு போயிடக்கூடாது. உங்க மேல இருக்கிற நேசம் நாளுக்கு நாள் கூடணுமே தவிர குறையக்கூடாது. நான் கேட்ட காரியம் நீங்க எனக்கு தந்தாலும் ஸ்தோத்திரம், தரலைனாலும் ஸ்தோத்திரம். நான் எதிர்பார்த்தது நீங்க எனக்கு செஞ்சாலும் ஸ்தோத்திரம், செய்யலைனாலும் ஸ்தோத்திரம். மனதார சொல்லுங்க, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே.